நாம் ஆதியாகமம் 35க்கு வரும்போது கடவுள் அடிப்படையில் யாக்கோபிடம் சொல்கிறார், இது தொடங்கிய இடத்துக்கு திரும்பி வர வேண்டிய நேரம் இதுயூர். பல வருடங்களுக்கு முன்பு ஏசாவிலிருந்து ஓடிப்போனபோது யாக்கோபு பெத்தேலில் கடவுளைச் சந்தித்தார். இப்போது லாபானுக்குப் பின்பு, ஏசாவுக்குப் பிறகு, சீகேமுக்குப் பின் கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். நீ எழுந்து பெத்தேலுக்குப் போய் அங்கே குடியிருந்து அங்கே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குங்கள். பெத்தேல் வாக்குறுதிகளின் இடம். ஆனால் யாக்கோபு அங்கே திரும்பிச் செல்வதற்கு முன்பு அவரது வீட்டில் ஏதாவது மாற்றம் ஏற்பட வேண்டும். யாக்கோபு தன் குடும்பத்தாரிடம் திரும்பி வெகு காலத்திற்கு முன்பேதான் செய்திருக்க வேண்டிய ஒன்றைச் செய்கிறார். அவர், உங்களில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை அகற்றிவிட்டு சுத்தமாயிருங்கள், உங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அவர்கள் தங்கள் அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவர் அவற்றை ஓக் மரத்தின் கீழ் மறைக்கிறார். பின்பு அவர்கள் பயணம் செய்கிறார்கள். கடவுளுக்கு பயந்து சுற்றியுள்ள நகரங்களில் விழுகிறது. அதனால் யாரும் அவர்களை பின்தொடரவில்லை. யாக்கோபும் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து சுத்தமான, கவனம் செலுத்தும் கர்த்தரின் வணக்கத்தை நோக்கி நகர்கிறார்கள். கோட்பாட்டு ரீதியாக இந்த அதிகாரம் சில நேரங்களில் தேவன் நம்மை சரீர ரீதியாக மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும் அவர் முதலில் சந்தித்த இடத்திற்கு திரும்ப அழைக்கிறார் என்று நமக்கு கற்பிக்கிறது. ஆனால் பெத்தேலுக்கு திரும்பி வருவது வீட்டைச் சுத்தம் செய்வதை குறிக்கிறது. யாக்கோபு தனது வாழ்க்கையில் கடவுளின் பிரசன்னத்தை குறிக்கும் இடத்திற்கு விக்கிரகங்களை இழுக்க முடியாது. தேவன் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லும் ஒரு கணம் வருகிறது, இது தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம். நம்மைப் பொறுத்தவரை பெத்தேலுக்கு திரும்புவது என்பது நமது முதல் அன்புக்கு திரும்பி வருவதை குறிக்கலாம். நமது முதல் சாட்சி, கடவுளுடனான நமது முதல் உண்மையான அனுபவம். காலப்போக்கில் சிலைகள் ஊர்ந்து செல்கின்றன. நாங்கள் அவர்களை கடவுள்கள் என்று அழைக்கவில்லை, ஆனால் அவர்கள் அதைப் போலவே செயல்படுகிறார்கள். பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்கள், வெறுப்புகள், பொருட்கள், கடவுளின் இடத்தை எடுத்துக்கொண்ட நல்ல விஷயங்கள் கூட. ஆதியாகமம் 35 நம் சொந்த ஓக் மர தருணத்தை அழைக்கிறது. நம் இதயத்திற்கு போட்டியிடுவதை சேகரித்து அதை புதைத்து விலகிச் செல்ல. இது சில பயன்பாடுகளை நீக்குவது, ஒரு நச்சு உறவை முடிவுக்கு கொண்டு வருவது, ஒரு இரகசிய பாவத்தை விட்டுவிடுவது அல்லது பல ஆண்டுகளாக நாம் வளர்த்த பெருமையை சரணடைவது போல் தோன்றலாம். அழகான விஷயம் என்னவென்றால், யாக்கோபின் வீடு கடவுளிடம் திரும்பியவுடன் அவர்கள் ஒருபோதும் சொந்தமாக உருவாக்க முடியாத பாதுகாப்புடன் கடவுள் அவர்களைச் சூழ்ந்தார். இறுதியாக நாம் முடிவு செய்தபோது, சரி கர்த்தாவே, நீங்கள் என்னை எல்லாரையும் பெறுகிறீர்கள், நாம் அவரிடம் திரும்பி செல்லும்போது நம்மை எவ்வாறு பாதுகாப்பது என்பது அவருக்குத் தெரியும். யாக்கோபு பெத்தேலுக்கு வருகிறார். அந்த இடத்தில் அவர் ஒரு காலத்தில் ஒரு கல்லின் மீது தூங்கினார். அப்போது பரலோகத்தை நோக்கி ஏணி வருவதைக் கண்டார். இந்த நேரத்தில் அவர் ஒரு பலிபீடத்தைக் கட்டுகிறார். அந்த இடத்தை எல்பெத்தியல், தேவனுடைய ஆலயத்தின் கடவுள் என்று அழைக்கிறார். கவனம், இனி புனிதமான இடம் மட்டுமல்ல, அங்கு அவரை சந்தித்தது கடவுள்தான். அப்புறம் ஏதோ முக்கியமான விஷயம் நடக்கிறது. தேவன் மறுபடியும் யாக்கோபுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, உன் பெயர் இனி யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டான், இஸ்ரயேல் உன் பெயர் இருக்கும் என்று அவர் முன்பே சொன்னதை மறுபடியும் கூறுகிறார். யப்போக் நதியில் கடவுள் அவருக்கு அந்த பெயரை கொடுத்திருந்தார். இப்போது அவர் அதை பெத்தேலில் உறுதிப்படுத்துகிறார். அப்பொழுது கர்த்தர் உடன்படிக்கையை மறுபடியும் கூறுகிறார். அவரே சர்வவல்லமையுள்ள தேவன். யாக்கோபிலிருந்து ஒரு தேசமும் ஒரு கூட்டம் வரும் என்றும், ராஜாக்கள் அவருடைய சந்ததியில் இருப்பார்கள் என்றும் அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுக்கப்பட்ட நிலம் யாக்கோபுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுக்கப்படும் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபு ஒரு தூணை அமைத்து அதன் மீது ஒரு பானபலிகளையும் எண்ணெயையும் ஊற்றி அந்த இடத்திற்கு மறுபடியும் பெத்தேல் என்று பெயரிடுகிறார். அவர் இந்த தருணத்தில் பூட்டுவது போல இருக்கிறது, இது கடவுள் யார், இதுதான் நான் இப்போது இருக்கிறேன். கோட்பாட்டளவில் தேவன் ஏற்கனவே தொடங்கியதை எவ்வாறு உறுதிப்படுத்துகிறார் மற்றும் ஆழப்படுத்துகிறார் என்பதை இது நமக்குக் காட்டுகிறது. ஜேக்கப்பின் புதிய பெயர் இஸ்ரேல் ஒரு முறை உணர்ச்சி ஸ்பைக் அல்ல, இது ஒரு புதிய அடையாளம். கடவுள் அவரை மீண்டும் கொண்டு வருகிறார்.
கடவுள் வெறுமனே சொல்லவில்லை, அது மல்யுத்தத்தின் குளிர்ந்த இரவு. அவர் கூறுகிறார், நான் அப்படித்தான் சொன்னேன். நீங்கள் இஸ்ரேல். நீ இப்போது என்னுடன் நடக்கும் ரூட் உடன்படிக்கை மீண்டும் மீண்டும் விரிவடைகிறது. யாக்கோபு அவரது வாழ்க்கை அவரது தனிப்பட்ட உயிர் வாழ்வை விட பெரிய ஒன்றின் ஒரு பகுதியை நினைவூட்டுகிறது. நம்மை பொறுத்தவரை பெத்தேல் தருணங்கள் நாம் யார் என்று கடவுள் நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் யார் என்று மட்டுமல்ல, ஒருவேளை நீங்கள் தெளிவாக அழைக்கப்பட்டீர்கள், மன்னிக்கப்பட்டீர்கள் அல்லது மாற்றப்பட்டதாக உணர்ந்தீர்கள். பின்னர் வாழ்க்கை குழப்பமடைந்தது. அந்த அனுபவம் இன்னும் கணக்கிடப்படுகிறதா என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டீர்கள். ஆதியாகமம் 35 கடவுள் உங்களை மீண்டும் அழைக்க முடியும் என்று கூறுகிறது. மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் நின்று, நான் என் மனதை மாற்றவில்லை, நான் உன்னை என்னுடையவாகவே பார்க்கிறேன். யாக்கோபைப் போல பதிலளிப்பதே எங்கள் பங்கு. தூண்களை உருவாக்க வேண்டும். பழக்க வழக்கங்கள், பத்திரிகை உள்ளீடுகள், உடன்படிக்கைகள், நினைவுச் சின்னங்கள் கடவுள் சொன்னதை நினைவில் கொள்ள உதவுகிறது. சந்தேகங்கள் ஏற்படும்போது நீங்கள் திரும்பி பார்த்து, இல்லை, கர்த்தர் என்னை அங்கே சந்தித்தார், அவர் எனக்கு கொடுத்த பெயரில் நான் நிற்பேன் என்று சொல்லலாம். ஆதியாகமம் 35 நமக்கு ஆன்மீக உயரங்களை மட்டும் கொடுக்கவில்லை. இது ஜேக்கப்பின் ஆழமான இழப்புகளில் சிலவற்றையும் பதிவு செய்கிறது. முதலாவதாக, ரெபெக்காவின் செவிலியரான தெபொராளை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். அவள் இறந்து போய் ஓக் மரத்தடியில் அடக்கம் செய்யப்படுகிறாள். அவர்கள் அதை ஆலோன் பசூத், அழும் ஓக் என்று அழைக்கிறார்கள். யாக்கோபை வளர்க்க இந்த வயதான பெண் உதவியிருக்கலாம். உடன்படிக்கை குடும்பங்களில் கூட, பிரியமான, திரைக்கு பின்னால் மக்கள் இறந்து விடுகிறார்கள். அவர்களின் இழப்பு அமைதியான வலியை ஏற்படுத்துகிறது என்பதை அவளுடைய மரணம் நமக்கு நினைவூட்டுகிறது. யாக்கோபு பெத்தேலிலிருந்து புறப்படும்போது இன்னொரு துக்கம் வருகிறது. தான் மிகவும் நேசித்த மனைவி ராகேல் எப்ராத்துக்கு அருகில் கடின உழைப்புக்கு உட்படுகிறாள். பிரசவம் கடுமையாக உள்ளது. அவளுடைய ஆத்துமா புறப்பட்டுச் செல்லும்போது அவள் தன் மகனுக்கு பெனோனி என்று பெயரிடுகிறாள். என் துக்கத்தின் மகன் யாக்கோபு அவனுக்கு பென்யமீன் என்று பெயர் மாற்றுகிறார். வலது கையின் மகன், மரியாதை மற்றும் பலத்தின் பெயர். ஆனால் ராகேல் இறந்து போய் பெத்லகேமுக்கு போகும் வழியில் அடக்கம் செய்யப்படுகிறாள். யாக்கோபு அவளுடைய கல்லறையில் ஒரு தூணை வைக்கிறார். இஸ்ரவேல் தன் இருதயத்தில் ஒரு துளையுடன் முன்னேறுகிறார். அதை எத்தனை மந்தைகளால் நிரப்ப முடியாது. பிற்பாடு ரூபன் யாக்கோபின் மறுமனையாட்டியாகிய பில்காளோடு தூங்குகிறான் என்றும் யாக்கோபு அதை கேள்விப்படுகிறான் என்றும் ஒரு சில வசனங்களில்தான் நாம் வாசிக்கிறோம். இது குடும்பத்தில் மற்றொரு வெட்டு. இறுதியாக 180 வயதில் ஈசாக்கின் மரணத்துடன் அத்தியாயம் முடிவடைகிறது. ஏசாவும் யாக்கோபும் தங்கள் தகப்பனை அடக்கம் பண்ண மறுபடியும் ஒன்று கூடுகிறார்கள். இந்த கட்டத்தில் யாக்கோபின் வாழ்க்கை வாக்குறுதி, வலி, பாவம் மற்றும் மீண்டும் இணைவது ஆகியவற்றின் கலவையாகும். கோட்பாட்டு ரீதியாக இந்த தருணங்கள் கடவுளுடன் உடன்படிக்கையில் இருப்பது துக்கத்திலிருந்து நம்மை விலக்குவிக்காது என்பதைக் காட்டுகின்றன. கடவுள் யாக்கோபை ஆசீர்வதித்து இஸ்ரவேலை வடிவமைக்கிறார். ஆனால் ஆன்மீக முன்னேற்றம் இறுதிச் சடங்குகளை ரத்து செய்யாது. இது குழந்தைகளை முட்டாள்தனமான தேர்வுகளை செய்வதை தடுக்காது. இது ஒரு கல்லறையின் வலியை அழிக்காது. அது இழப்புக்கு நடுவில் இருப்பு மற்றும் வாக்குறுதியை கொடுக்கிறது. பெஞ்சமின் புதிய பெயர் அதன் ஒரு சிறிய படம். கடவுள், என் துக்கத்தின் மகன், தருணங்களை எடுத்து மெதுவாக அவற்றை என் வலது பாரியத்தின் மகன் சாட்சியங்களாக மாற்ற முடியும். எங்களைப் பொறுத்தவரை ஆதியாகமம் 35 மிகவும் உண்மையானதாக உணர்கிறது. ஆன்மீக அனுபவங்களைப் பெறுவது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். இன்னும் ஒரு மருத்துவமனை படுக்கை அல்லது இறுதிச் சடங்கில் அழுகிறோம். குழந்தைகள் அல்லது அன்புக்குரியவர்கள் நம்மை வாயடைக்க வைக்கும் விஷயங்களைச் செய்வதன் அதிர்ச்சியை நாங்கள் அறிவோம். அந்த அத்தியாயங்களில் கடவுள் இல்லாதவர் அல்ல. அவர் எங்களுடன் சாலையில் நடக்கிறார், எங்கள் அடையாளத்தைப் பற்றி பேசுகிறார். நாங்கள் கல்லறைகளுக்கு அருகில் நிற்கும்போது கூட எங்களை பெயரால் அழைக்கிறார். நீங்கள் புதிய இழப்பை சுமக்கிறீர்கள் என்றால் இந்த அத்தியாயம் உங்கள் ஆலோன்பட்சத்தை பெயரிடுவது சரி என்று கூறுகிறதும் இடமென்னும் கடவுள் உங்கள் கதையை எழுதவில்லை என்று நம்புகிறார். பெத்தேலை விட்டு புறப்பட்டு அந்த குடும்பம் எப்ராத்தை, பெத்லகேம் நோக்கி பயணம் செய்கிறது. வழியில் ரேச்சல் கடின உழைப்புக்கு செல்கிறாள்.
அவளுடைய துன்பம் கடுமையாக இருந்தது என்று பைபிள் கூறுகிறது. அவளுடைய ஆத்துமா புறப்படும்போது புதிதாக பிறந்த தன் மகன் பெனோனிக்கு என் துக்கத்தின் மகன் என்று பெயரிடுகிறாள். யாக்கோபு அவனுக்கு பென்யமின் என்று பெயர் மாற்றுகிறார், வலது கையின் மகன் என்று. இது அதிக நம்பிக்கைக்குரிய பட்ட பெயராகும். ராகேல் இறந்து எப்ராத்துக்கு போகும் வழியில் அடக்கம் செய்யப்படுகிறாள். யாக்கோபு அவளுடைய கல்லறையில் ஒரு தூணை வைக்கிறார். பல தலைமுறைகளுக்குப் பிறகும் அவரது கல்லறை நினைவு கூறப்படுகிறது. இது யாக்கோபின் அன்பான மனைவி. அவர் 14 ஆண்டுகள் உழைத்தவர். அவர் விரும்பியவர். இப்போது அவள் போய்விட்டாள் மற்றும் உடன்படிக்கை கதை மூலம் துக்கம் துண்டு துண்டாக உள்ளது. அது போதாது என்பது போல வேதனையான மற்றொரு விவரம் குறிப்பிடப்படுகிறது. யாக்கோபின் மூத்த மகனான ரூபன் தன் தகப்பனின் மறுமனையாட்டியான பில்காளிடம் இருக்கிறான். இது எதிர்காலத்தில் ரூபனுக்கு மிகவும் செலவழிக்கும் ஒரு அவமரியாதையான செயல். யாக்கோபு அதைப் பற்றி கேட்கிறார். வசனம் அவரது எதிர்வினையை இங்கே பதிவு செய்யவில்லை என்றாலும் அவர் மறக்கவில்லை என்பதை பின்னர் பார்ப்போம். அத்தியாயம் பின்னர் யாக்கோபின் 12 மகன்களை பட்டியலிடுகிறது. ஒவ்வொருவரும் ஒரு கதையுடன், ஒவ்வொரு எதிர்கால பழங்குடியினரும் மற்றும் ஈசாக்கின் மரணத்துடன் முடிவடைகிறது. ஏசாவும் யாக்கோபும் மறுபடியும் தங்கள் தகப்பனை அடக்கம் செய்கிறார்கள். ஒரு தலைமுறை முடிவடைகிறது. இன்னொருவர் மேடையில் நிற்கிறார். கோட்பாட்டளவில் உடன்படிக்கை வாழ்க்கை வலியற்ற வாழ்க்கை அல்ல என்று இந்த பகுதி கற்பிக்கிறது. கடவுள் பெத்தேலில் தம்முடைய வாக்குறுதிகளை புதுப்பித்துள்ளார். அதன் பிறகு யாக்கோபு ஆழ்ந்த இழப்பு மற்றும் குடும்ப பாவத்தின் மூலம் நடந்து செல்கிறார். நாம் ரொம்ப நேசிக்கிறவர்களைக் கூட கடவுளுடைய சித்தத்தின் நடுவில் நம்மிடமிருந்து பறிக்கலாம் என்பதை ராகேலின் மரணம் காட்டுகிறது. உடன்படிக்கை குடும்பத்தில் இருப்பது தானாகவே எல்லோரும் நன்றாக நடந்து கொள்கிறார்கள் என்று அர்த்தமல்ல என்பதை ரூபனின் பாவம் காட்டுகிறது. கடவுளுடைய வாக்குறுதிகள் மரணத்தையோ துக்கத்தையோ துரோகத்தையோ அழித்துவிடாது. அதற்கு பதிலாக நாம் அவற்றை கடந்து நடக்கும்போது அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை பிடித்துக் கொள்கின்றன. எங்களைப் பொறுத்தவரை இது மிகவும் உண்மையானது. நம்மில் பலர் நாம் நேசிக்கும் நபர்களை அடக்கம் செய்துள்ளோம். முதற்பேறான பிள்ளைகள் அல்லது மற்ற பிள்ளைகள் நம் இதயங்களை உடைக்கும் தீர்மானங்களை எடுப்பதை அநேகர் பார்த்திருக்கிறார்கள். நான் உண்மையிலேயே சரியான பாதையில் இருந்திருந்தால் இது நடக்காது என்று நினைப்பது எளிது. ஆதியாகமம் 35 வேறுவிதமாகச் சொல்கிறது. கடவுள் சொன்ன இடத்தில்தான் யாக்கோபு இருக்கிறார். இன்னும் அவர் அழுகிறார். ஆனாலும் அவரது குழந்தைகள் பாவம் செய்கிறார்கள். இன்னும் அவர் தனது தந்தையை அடக்கம் செய்ய வேண்டும். நம்பிக்கை என்னவென்றால் பெத்தேலின் கடவுள், பெத்லகேமின் கடவுள், கல்லறைகளில் உள்ள கடவுள் மற்றும் குடும்ப தோல்விகளில் கடவுள். கதை இருட்டாகும்போது அவர் விலகிச் செல்ல மாட்டார். நீங்கள் குடும்பத்துடன் இழப்பு அல்லது ஏமாற்றத்தின் பருவத்தில் இருந்தால் யாக்கோபின் வாழ்க்கையின் இந்த பகுதி உங்களுக்கு நினைவூட்டுகிறது. துக்கமும் உடன்படிக்கையும் ஒரே கூடாரத்தில் உட்காரலாம். நீங்கள் அழலாம், இன்னும் கடவுளின் திட்டத்தில் இருக்க முடியும். உங்கள் குழந்தைகளின் தேர்வுகளின் எடையை நீங்கள் உணர முடியும். கடவுள் இன்னும் உங்களுடன் இருக்கிறார். நீங்கள் இன்னும் பார்க்க முடியாத வழிகளில் வேலை செய்கிறார். ஆதியாகமம் 37 கேமராவை ஒரு புதிய முக்கிய கதாபாத்திரத்திற்கு மாற்றுகிறது. ஜேக்கப்பின் இளைய மகன்களில் ஒருவரான ஜோசப், ரேச்சலின் முதல் குழந்தை. யாக்கோபு இப்போது கானானில் வசித்து வருகிறார். யோசேப்பு தனது முதுமையின் மகனாக இருந்ததால் அவர் மற்ற எல்லா மகன்களையும் விட அதிகமாக நேசிக்கிறார் என்று அந்த வசனம் உடனடியாக நமக்குச் சொல்கிறது. அந்த விசேஷ அன்பை காட்டுவதற்காக யோசேப்புக்கு ஒரு தனித்துவமான கோட்டை கொடுக்கிறார். இது பெரும்பாலும் பல வண்ணங்களுடைய கோட் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவேளை நீண்ட கை கொண்ட ஆடை ஒரு வழக்கமான தொழிலாளியைக் காட்டிலும் அவரை விரும்பத்தக்கவராகவும் ஒருவேளை மேற்பார்வை செய்வதாகவும் குறிக்கிறது. ஜோசப் எடுத்தவர் என்பதற்கான சின்னம் இது. சகோதரர்கள் இதை பார்த்து யோசேப்பை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதில் ஆச்சரியமில்லை. அவர்களால் அவரிடம் சமாதானமாக பேச முடியவில்லை என்று பைபிள் சொல்கிறது. சார்பு வளிமண்டலத்தை விஷமாக்குகிறது. அதற்கு மேல் ஜோசப் தனது சகோதரர்களைப் பற்றி ஒரு மோசமான அறிக்கையை தங்கள் தந்தைக்கு கொண்டு வருகிறார். இது ஒருவேளை உதவாது. பின்னர் கனவுகள் வருகின்றன. முதலாவதாக
யோசேப்பு தானிய கட்டிகளை கனவு காண்கிறார். அவன் சகோதரரின் அறைகள் குனிந்து நின்றபோது அவன் மரம் நிமிர்ந்து நிற்கிறது. பின்னர் சூரியன், சந்திரன் மற்றும் 11 நட்சத்திரங்கள் தன்னை வணங்குவதை கனவு காண்கிறார். யோசேப்பு இந்த கனவுகளை வெளிப்படையாகச் சொல்கிறார். அவனுடைய சகோதரர்கள் அவனை இன்னும் அதிகமாக வெறுக்கிறார்கள். யாக்கோபு கூட அவனை கடிந்து கொள்கிறான். ஆனால் அவன் அமைதியாக இந்த விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்கிறான். கோட்பாட்டளவில் இந்த திறப்பு நமக்கு சில அடுக்கு உண்மைகளை காட்டுகிறது. முதலாவதாக, கடவுள் மிகவும் இளைஞர்களுக்கு உண்மையான தீர்க்கதரிசன கனவுகளை கொடுக்க முடியும். யோசேப்பின் சொப்பனங்கள் கர்த்தரிடமிருந்து வந்தவை. யாரும் எதிர்பார்க்கும் விதத்தில் இல்லாவிட்டாலும் அவை பின்னர் நனவாகும். இரண்டாவதாக, மோசமாக கையாளப்பட்ட உண்மை இன்னும் சேதத்தை ஏற்படுத்தும். யோசேப்பு நேர்மையானவராக இருக்கலாம், ஆனால் ஏற்கனவே பொறாமை நிறைந்த ஒரு குடும்பத்தில் ஞானமின்றி அந்த கனவுகளை பகிர்ந்து கொள்வது நெருப்பை தூண்டுகிறது. மூன்றாவதாக, யாக்கோபின் சார்பு ஒரு பெரிய குறைபாடு. உடன்படிக்கை தந்தை முன்பு தனது குடும்பத்தை காயப்படுத்திய பிளவுபட்ட அன்பின் வடிவங்களை மீண்டும் செய்கிறார். நம்மை பொறுத்தவரை யோசேப்பின் ஆரம்பம் நம்மை சிந்திக்க வைக்க வேண்டும். ஒருவேளை கடவுள் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய காட்சிகளை உங்களுக்கு வழங்கியிருக்கலாம். அழைப்பு உணர்வு, ஒரு ஆன்மீக பரிசு, உங்கள் இதயத்தில் ஒரு கனவு. அது நல்லது. ஆனால் அதை நாம் எவ்வாறு எடுத்துச் செல்கிறோம் என்பதில் நமக்கு ஞானம் தேவை. ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்டதாக உணரும் நபர்களுக்கு முன்னால் கடவுள் உங்களுக்கு காட்டியதைப் பற்றி தற்பெருமை பேசுவது அரிதாகவே உதவும். அதே நேரத்தில் நீங்கள் மறுபக்கத்தில் இருந்தால் வேறொருவருக்கு ஆதரவாக அல்லது வாய்ப்பை பெறுவதைப் பார்ப்பது சகோதரர்களின் வெறுப்பில் நழுவுவது எளிது. ஆதியாகமம் 37 நமது கனவுகள் மற்றும் பொறாமை இரண்டையும் அவற்றில் செயல்படுவதற்கு பதிலாக கடவுளிடம் கொண்டு வர நம்மை அழைக்கிறது. அவர் முழு கதையையும் பார்க்கிறார். அவர் இன்னும் வேலை செய்து முடிக்கவில்லை. ஒருநாள் யோசேப்பின் சகோதரர்கள் சீகேமுக்கு அருகில் மந்தைகளை மேய்ச்சலுக்கு போகிறார்கள். அவற்றைப் பார்க்க யாக்கோபு எப்ரோனிலிருந்து யோசேப்பை அனுப்புகிறார். 17 வயது சிறுவனுக்கு இது ஒரு நீண்ட நடைப்பயணம். யோசேப்பு வயலில் அலைந்து திரிகிறான். அவனுடைய சகோதரர்கள் அங்கே சென்ற தோத்தானை நோக்கி ஒரு மனிதன் அவனைச் சுட்டிக் காட்டுகிறான். அவர் நெருங்கும்போது அவர் தூரத்திலிருந்து வருவதைக் காண்கிறார்கள். ஒருவேளை அந்த தனித்துவமான கோட்டில் அவர்களின் வெறுப்பு கொதிக்கிறது. இதோ இந்த கனவு காண்பவன் வருகிறான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பின்னர் திட்டம், எனவே இப்போது வாருங்கள், நாம் அவரைக் கொல்வோம். அவரது கனவுகள் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். மூத்த ரூபன் தலையிடுகிறார். அவர்கள் ஜோசப்பை கொல்ல வேண்டாம், ஆனால் அதற்கு பதிலாக அவரை ஒரு குழியில் வீச வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். பின்னர் அவரை மீட்க இரகசியமாக திட்டமிடுகிறார். யோசேப்பு வந்ததும் அவருடைய விசேஷ ஆடையை கழற்றிவிட்டு காலியான தொட்டியில் எறிகிறார்கள். அப்படியே விருப்பமான மகன் ஒரு உலர்ந்த குழியின் அடிப்பகுதியில் தனியாக மற்றும் பயந்திருக்கிறான். சகோதரர்கள் சாப்பிட உட்கார்ந்தனர். கோட்பாட்டு ரீதியாக கதையின் இந்த பகுதி வெறுப்பு கையாளப்படாவிட்டால் எவ்வாறு அதிகரிக்கிறது என்பதைக் காட்டுகிறது. இது புண்பட்ட உணர்வுகள் மற்றும் பொறாமையுடன் தொடங்கியது. அது இப்போது கொலை திட்டமிடும் கட்டத்தை எட்டியுள்ளது. அவருடைய சொப்பனங்கள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்ற சொற்றொடர் அவர்களுடைய கோபம் உண்மையில் யோசேப்பின் ஆளுமைக்கு மட்டுமல்ல, கடவுளுடைய நோக்கங்களுக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்கிறது என்பதைக் காட்டுகிறது. ரூபனின் அரைமனதுடன் மீட்கும் முயற்சி தைரியமில்லாத நல்ல நோக்கங்கள் பெரும்பாலும் போதாது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. எங்களைப் பொறுத்தவரை இது கடுமையாக தாக்குகிறது. உடைந்த குடும்ப உறவுகள் நாம் அனுபவிக்கும் மிகவும் வேதனையான விஷயங்களில் சில. சில நேரங்களில் மோசமான காயங்கள் அந்நியர்களிடமிருந்து அல்ல, ஆனால் எங்கள் சொந்த மக்களிடமிருந்து வருகின்றன. உடன்பிறப்புகள், பெற்றோர்கள், குழந்தைகள், மனைவிகள். அந்த வேதனைக்கு தேவன் குருடராக இல்லை என்பதை யோசேப்பின் கதை நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் சொல்லவில்லை, சரி, அது குடும்பம்தான். அவர் அதை பதிவு செய்கிறார். அவர் குழியை நினைவு கூர்ந்தார். நமது சொந்த மனக்கசப்புடன் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பற்றியும் இது நம்மை எச்சரிக்கிறது. பழைய காயங்களை நாம் வளர்க்கும்போது
நியாயமற்ற தருணங்களை மறுபரிசீலனை செய்து அவற்றை கடவுளிடம் கொண்டுவர மறுக்கும்போது நம் இருதயம் நாம் கற்பனை செய்யாத இடங்களுக்கு செல்ல முடியும். ஒருவேளை உடல் ரீதியான வன்முறைக்கு அல்ல, ஆனால் வார்த்தைகள், நாசவேலை அல்லது முழுமையான பணிநிறுத்தம். ஆதியாகமம் 37 நம்மை நிறுத்தி கேட்க அழைக்கிறது. நெருங்கிய ஒருவரிடம் எனக்கு வெறுப்பின் விதை ஏதேனும் இருக்கிறதா? கடவுளை நான் சமாளிக்க அனுமதிக்காவிட்டால் அது எங்கே செல்ல முடியும்? யோசேப்பின் சகோதரர்கள் ஒரு நாள் திடீரென்று கொலைகாரராக எழுந்திருக்கவில்லை. அது சாதாரணமாக உணரும் வரை அவர்கள் தங்கள் கசப்புக்கு உணவளித்தனர். யோசேப்பு அந்த குழியில் இருக்கும்போது சகோதரர்கள் நிமிர்ந்து பார்த்தார்கள். கிலேயாத்திலிருந்து நறுமணப் பொருட்களுடன் வந்து வருவதை சகோதரர்கள் நிமிர்ந்து பார்க்கிறார்கள். யூதா ஒரு நடைமுறை யோசனையுடன் பேசுகிறார். நாம் நம் சகோதரனைக் கொன்று அவருடைய இரத்தத்தை மறைத்தால் என்ன பிரயோஜனம்? அதற்கு பதிலாக அவர்கள் ஜோசப்பை விற்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைக்கிறார். அந்த வழியில் அவர்கள் அவரை தங்கள் கைகளால் கொல்ல மாட்டார்கள். அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள். சகோதரர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்கள் யோசேப்பை குழியிலிருந்து வெளியே இழுத்து 20 வெள்ளிக் காசுகளுக்கு விற்றுவிடுகிறார்கள். வியாபாரிகள் யோசேப்பை எகிப்துக்கு அழைத்துச் செல்கிறார்கள். ரூபன் குழிக்கு திரும்பி வந்தபோது யோசேப்பு போய்விட்டதைக் கண்டு துக்கத்தில் தன் ஆடைகளை கிழிக்கிறார். ஆனால் இயந்திரம் ஏற்கனவே உருளுகிறது. சகோதரர்கள் யோசேப்பின் விசேஷ கோட்டை எடுத்து அதை வெள்ளாட்டின் இரத்தத்தில் நனைத்து யாக்கோபிடம் கொண்டு, இதை நாங்கள் கண்டோம், இது உன் மகனின் கோலா இல்லையா என்பதை இப்போது அறிந்து கொள்ளுங்கள். ஒரு காட்டு விலங்கு ஜோசப்பை விழுங்கிவிட்டது என்று ஜேக்கப் நம்புகிறார். அவர் தனது ஆடைகளை கிழித்து சாக்குத் துணிகளை அணிந்து கொண்டு ஆழ்ந்த துக்கம் அனுசரிக்கிறார். அவர் ஆறுதல் பெற மறுக்கிறார். அவர் தனது மகனுக்காக துக்கம் அனுசரிக்க கல்லறைக்கு செல்வேன் என்று கூறுகிறார். கோட்பாட்டு ரீதியாக கதையின் இந்த பகுதி பாவம் பெரும்பாலும் கடினமான வலதுசாரிகளை விட எளிதான தவறை எவ்வாறு தேர்வு செய்கிறது என்பதைக் காட்டுகிறது. யோசேப்பைக் கொல்வது ஒரு வகையான தீமையாக இருந்திருக்கும். அவனை விற்று தந்தையிடம் போய் சொல்வது மற்றொன்று. அவர்கள் தங்களுடன் வாழ ஒரு வழியைக் கண்டுபிடித்துள்ளனர். அவர்களின் கைகளில் இரத்தம் இல்லை, கொஞ்சம் கூடுதல் பணம் மற்றும் உண்மையை மறைக்கும் ஒரு கதை. ஆனால் அவர்கள் குற்றத்திலிருந்து தப்பிக்கவில்லை. அவர்கள் அதை புதைத்துவிட்டனர். அந்த பொய் பல தசாப்தங்களாக அவர்களை பின்தொடரும். தேவன் சில சமயங்களில் தம்முடைய ஊழியர்களை ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு அனுப்ப அனுமதிக்கிறார் என்பதையும் நாம் காண்கிறோம். ஜோசப்புக்கு இன்னும் எதுவும் தெரியாது. அவரது கண்ணோட்டத்தில் இது தூய துரோகம். ஆனால் கடவுள் ஏற்கனவே பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒன்றை நெசவு செய்கிறார். எங்களைப் பொறுத்தவரை சிறிய சமரசங்களுக்காக நம் சொந்த இதயங்களை நாங்கள் சரிபார்க்கிறோம். சிந்திக்க எளிதானது. சரி, குறைந்தபட்சம் நான் எக்ஸ் செய்யவில்லை, நான் ஒய் மட்டுமே செய்தேன். உண்மையில் மனந்திரும்பாமல் நம்மை நன்றாக உணர வைக்கும் வகையில் தார்மீக கோடுகளை வரைய முயற்சி செய்கிறோம். ஆதியாகமம் 37 பாவத்தை புத்திசாலித்தனத்தால் மறைப்பது அதை அழிக்காது என்று கூறுகிறது. சிறந்த பாதை கடினமான வலது உண்மையேச் சொல்வது, நாம் செய்ததை சொந்தமாக்குவது மற்றும் வீழ்ச்சியுடன் கடவுளை நம்புவது. இது பயமாக இருக்கிறது, ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஆளுவதைத் தடுக்க ஒரே வழி இதுதான். வீட்டை விட்டு வெகு தொலைவில் யோசேப்புடன் அத்தியாயம் முடிவடைகிறது. வியாபாரிகள் அவனை எகிப்துக்கு கொண்டு வருகிறார்கள். அவன் பார்வோனின் அதிகாரியும் காவலரின் தலைவனுமான போத்திபாரிடம் விற்கப்படுகிறான். ஜோசப்பின் உணர்வுகளைப் பற்றி இங்கே எதுவும் சொல்லப்படவில்லை, ஆனால் நாம் கற்பனை செய்யலாம். ஒரு நாள் அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் விருப்பமான மகன், அடுத்த அவர் வேறு மொழி, வெவ்வேறு கடவுள்கள் மற்றும் பழக்கமான முகங்கள் இல்லாத ஒரு வெளிநாட்டு நாட்டில் அடிமை. அவரது சகோதரர்களைப் பற்றிய அவரது கடைசி நினைவு அவர்கள் அவரது கோட்டை கிழித்து விற்றுவிட்டனர். அவரது தந்தையைப் பற்றிய அவரது கடைசி நினைவு காதல், ஆனால் அந்த காதல் ஒரு உலகத்தை உணர்கிறது. வரலாற்று ரீதியாக இது ஒரு பெரிய திருப்புமுனையாகும். ஆதியாகமத்தின் அடுத்த பல அதிகாரங்கள் வெளிப்படும் கட்டமாக எகிப்து இப்போது மாறும். யோசேப்பின் பயணம் தற்செயலானது அல்ல. எகிப்து அதிகாரம், தானியம் மற்றும் பின்னர் அடிமைத்தனத்தின் இடம்.
இப்போது காயமடைந்த இளைஞன் ஒரு புத்திசாலித்தனமான தலைவராக வளரும் இடம் இது. கோட்பாட்டு ரீதியாக 36வது வசனம் என்ன வரப்போகிறது என்பதற்கு அமைதியாக நம்மை அமைக்கிறது. தேவன் தனது ஜனங்களை வேதனையான பாதைகள் மூலம் மூலோபாய நிலைகளில் வைக்க முடியும். யோசேப்பு இன்னும் அதை பார்க்கவில்லை, ஆனால் நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய கனவுகளின் பரிசு, அவருடைய வேலை ஒழுக்கம், அவருடைய உத்தமம், இவை அனைத்தும் போத்திபாரின் வீட்டிலும் சிறையிலும் இறுதியில் பார்வோனுக்கு முன்பாகவும் சோதிக்கப்பட்டு பயன்படுத்தப்படும். தேவன் யோசேப்பின் கதையை குணப்படுத்துவது மட்டுமல்ல, எதிர்கால பஞ்சத்தில் தம்முடைய உடன்படிக்கை ஜனங்களை உயிருடன் வைத்திருக்க அவர் ஒரு வழியை தயார் செய்கிறார். எங்களைப் பொறுத்தவரை எகிப்தில் யோசேப்பு என்பது நாம் ஒருபோதும் இருக்க விரும்பாத எங்காவது முடிவடையும் அந்த பருவங்களின் படம். ஒருவேளை இது நீங்கள் திட்டமிடாத ஒரு வேலை, நீங்கள் ஒருபோதும் தேர்வு செய்யாத ஒரு நகரம், சிறைப்பிடிக்கப்பட்டதைப் போல உணரும் ஒரு குடும்ப சூழ்நிலை. நீங்கள் ஒருபோதும் தேர்ந்தெடுத்திருக்காத ஒரு வாழ்க்கையில் நீங்கள் விற்கப்பட்டதாக உணரலாம். ஆதியாகமம் 37 அந்த வலியே சர்க்கரை பூசவில்லை. ஆனால் நாம் இருக்கும் இடத்தால் கடவுள் வரையறுக்கப்படவில்லை என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. அவர் எகிப்திலும் கானான் தேசத்திலும் வேலை செய்யலாம். நீங்கள் இப்போது உங்கள் சொந்த எகிப்தில் இருப்பதைப் போல உணர்ந்தால், ஜோசப்பின் கதை 2 விஷயங்களை பிடிக்க உங்களை அழைக்கிறது. முதலாவதாக, கடவுள் உங்களை கண்காணிக்கவில்லை. இரண்டாவதாக, அவர் உங்களில் எதையாவது கட்டியெழுப்புகிறார் மற்றும் உங்களைச் சுற்றி அது இன்று நீங்கள் பார்க்கக்கூடியதை விட மிக முக்கியமானதாக இருக்கும். உங்கள் வேலை முழு திட்டத்தையும் கண்டுபிடிப்பது அல்ல, அவர் பக்கத்தை திருப்பும் வரை நீங்கள் இருக்கும் இடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். நான் மெதுவாக மற்றும் கதையின் ஜேக்கப்பின் பக்கத்துடன் ஒரு கணம் உட்கார விரும்புகிறேன். சகோதரர்கள் இரத்தம் தோய்ந்த கோட்டை அவரிடம் கொண்டு வந்து முடிந்தவரை குறைவாகவே சொல்கிறார்கள், இதை நாங்கள் கண்டுபிடித்தோம், அது உங்கள் மகனின் கோட்டா இல்லையா என்பதை இப்போது அறிந்து கொள்ளுங்கள். யோசேப்பு இறந்துவிட்டார் என்று அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. அவர்கள் செய்ய வேண்டியதில்லை. யாக்கோபு உடனடியாக கோட்டை அடையாளம் கண்டுகொள்கிறார். அவர் அழுகிறார், இது என் மகனின் கோட், ஒரு தீய மிருகம் அவனை விழுங்கிவிட்டது. அவன் தன் ஆடைகளைக் கிழித்து தன் இடுப்பில் சாக்கு துணி போட்டு பல நாட்கள் துக்கம் அனுசரிக்கிறார். அவனுடைய மகன்களும் மகள்களும் அவனை ஆறுதல் படுத்த முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அவன் மறுக்கிறார். அவர் கூறுகிறார், நான் என் மகன் துக்கப்படுகிறபடிக்கு கல்லறைக்குச் செல்வேன். கோட்பாட்டு ரீதியாக பாவம் அதை செய்த மக்களைத் தாண்டி வலியை எவ்வாறு பெருக்குகிறது என்பதற்கான ஒரு சோகமான படம் இது. சகோதரர்கள் ஒரு சிக்கலை தீர்க்கிறார்கள் என்று நினைத்தார்கள், ஜோசப் மற்றும் அவரது கனவுகளை அகற்றுவது. அதற்கு பதிலாக அவர்கள் துக்கமடைந்த ஒரு தந்தை, ஒரு உடைந்த குடும்பம் மற்றும் யாக்கோபுடன் ஒவ்வொரு உரையாடலிலும் அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு இரகசியத்தை உருவாக்கினர். ஒவ்வொரு முறையும் அவர்கள் அவரது கண்ணீரை பார்க்கும்போது அவர்கள் அவற்றை ஏற்படுத்தியதை அவர்கள் அறிவார்கள். அவர்களின் போய் அவரை தவறாக வழிநடத்துவதைப் போலவே அவர்களையும் சிக்க வைக்கிறது. இது ஆதியாகமத்தின் முந்தையவற்றுடன் இணைக்கிறது. யாக்கோபு ஒருமுறை தன் தகப்பனாகிய ஈசாக்கை ஒரு வெள்ளாட்டையும் வஸ்திரத்தையும் பயன்படுத்தி ஏமாற்றினார். அதாவது கைகளில் ஆட்டுத் தோள்களையும் முதுகில் ஏசாவின் ஆடைகளையும் அணிந்திருந்தான். இப்போது அவருடைய சொந்த மகன்கள் வெள்ளாட்டையும் வஸ்திரத்தையும் வெள்ளாட்டின் இரத்தத்தையும் யோசேப்பின் கோலையும் சொல்லி அவரை ஏமாற்றுகிறார்கள். இது கர்மா அல்ல, யாக்கோபை வஞ்சகத்தின் இரு பக்கங்களையும் உணர கடவுள் அனுமதிக்கிறார், அதனால் அவர் தாழ்த்தப்பட்டு மறுவடிவமைக்கப்படலாம். கடவுள் அவரை கேலி செய்யவில்லை, ஆனால் அவர் போதிக்கிறார். எங்களைப் பொறுத்தவரை யாக்கோபின் துன்பம் எங்கள் தேர்வுகளின் இணை சேதம் பற்றிய எச்சரிக்கையாகும். நாம் பொய் சொல்லும்போது, ஏமாற்றும்போது அல்லது துரோகம் செய்யும்போது அது அரிதாகவே இருக்கும். பெற்றோர்கள், மனைவிகள், குழந்தைகள், நண்பர்கள் அவர்கள் அதிர்ச்சி அலைகளை உறிஞ்சுகிறார்கள். அவர்களில் சிலருக்கு முழு கதையும் தெரியாது, அவர்கள் அறிகுறிகளுடன் வாழ்கிறார்கள். அதனால்தான் கடவுள் பாவத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார். அவர் நம் வேடிக்கையை அழிக்க விரும்புவதால் அல்ல, ஏனென்றால் கீழே விழும் ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் காண்கிறார்.
நீங்கள் யாக்கோபு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒன்றால் காயப்படுத்துகிறீர்கள். நீங்கள் அறியாவிட்டாலும் கூட கடவுளுக்கு முழு சத்தியமும் தெரியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் காணக்கூடிய துக்கம் மற்றும் மறைக்கப்பட்ட காரணம் இரண்டையும் காண்கிறார். நீங்கள் சகோதரர்களின் பக்கத்தில் இருந்தால் உங்களை உயிருடன் சாப்பிடும் ஒரு இரகசியத்தை சுமந்து செல்கிறீர்கள். ஜோசப்பின் கதை ஒப்புதல் வாக்குமூலமும் கடவுளின் கருணையும் வேதனையாக இருந்தாலும் ஒரு பொய்யின் எடையின் கீழ் பல தசாப்தங்கள் வாழ்வதை விட சிறந்தது என்பதை காட்டப் போகிறது. நாம் பின்வாங்கி ஆதியாகமம் 35 முதல் 37 வரை ஒன்றாக பார்க்கும்போது ஒரு பரந்த படத்தைக் காண்கிறோம். அதிகாரம் 35-7 கடவுள் யாக்கோபை மீண்டும் பெத்தேலுக்கு அழைக்கிறார், வீட்டைச் சுத்தம் செய்ய உதவுகிறார், அவரது பெயரை இஸ்ரவேல் என்று மீண்டும் உறுதிப்படுத்துகிறார், உடன்படிக்கையை மீண்டும் கூறுகிறார். அதே நேரத்தில் யாக்கோபு உண்மையான துக்கத்தை கடந்து செல்கிறார். தெபோராவின் மரணம், ராகேலின் அடக்கம், ரூபனின் பாவம், ஈசாக்கின் இறுதிச் சடங்கு. 36ஆம் அதிகாரத்தில் ஏசா மூலமாக கடவுள் அமைதியாக தேசங்களை கட்டி எழுப்புகிறார் என்பதை நாம் காண்கிறோம். அத்தியாயம் 37 கவனம் ஜோசப்புக்கு மாறுகிறது. உண்மையான கனவுகளுடன் ஒரு விருப்பமான மகன், உண்மையான வெறுப்புடன் உடைந்த குடும்பம், டோதானில் ஒரு குழி மற்றும் எகிப்தில் ஒரு அடிமை விற்பனை மீதமுள்ள கதையை அமைக்கும். கோட்பாட்டு ரீதியாக இந்த அத்தியாயங்கள் ஒன்றாக கடவுள் உண்மையுள்ளவர் என்று நமக்குச் சொல்கின்றன. குடும்பங்கள் முறிந்து கதைகள் இருண்டதாக இருக்கும்போதும் நம்முடைய விக்கிரகங்களை கொடுப்பதற்காக அவர் நம்மை பெத்தேலுக்கு திரும்ப அழைக்கிறார். அவர் நம் உண்மையான பெயரை நம்மீது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பேசுகிறார். நாங்கள் தேர்வு செய்யாத இழப்புகள் மூலம் அவர் எங்களுடன் நடக்கிறார். நாம் பார்க்காத மக்களின் வாழ்க்கையை அவர் கண்காணிக்கிறார். அவர் புதிய அத்தியாயங்களைத் தொடங்குகிறார். யோசேப்பின் எகிப்து அத்தியாயம் போல, முதலில் பேரழிவு போல தோற்றமளிக்கும் வழிகளில். நமது நவீன நடைப்பயணத்திற்கு ஆதியாகமம் 35 முதல் 37 வரை சில தனிப்பட்ட பதில்களை அழைக்கிறது. திரும்பி வந்து வீட்டை சுத்தம் செய்யுங்கள். கடவுள் உங்களை முந்தைய விசுவாச இடத்திற்கு இழுத்துச் செல்கிறாரா? என்ன விசித்திரமான கடவுள்கள்! ஓக் மரத்தின் கீழ் செல்ல வேண்டும், அதனால் நீங்கள் உண்மையில் அவருடன் மீண்டும் நடக்க முடியும். உங்கள் பெயரை நினைவில் கொள்ளுங்கள். அவமானம் அல்லது தோல்வி உங்களை மீண்டும் யாக்கோபு என்று அழைக்க முயற்சிக்கும்போது ஏமாற்றுபவர், குழப்பம், தவறு. கடவுள் உங்களை இஸ்ரவேல் என்று அழைத்து அந்த அடையாளத்தில் நிற்க அனுமதிக்க முடியுமா? துக்கத்தில் அவரை நம்புங்கள். இழப்பு தேவன் விட்டுச் சென்ற அடையாளம் அல்ல. பெத்தேல் மற்றும் ராகேலின் கல்லறை ஒரே வரைபடத்தில் இருக்கலாம். 2 இடங்களிலும் அவரே உங்கள் கடவுள். இரகசிய வெறுப்பையும் எளிதான தவறுகளையும் மறுத்துவிடுங்கள். யோசேப்பின் சகோதரர்கள் பொறாமை எவ்வளவு தூரம் செல்லக்கூடும் என்பதைக் காட்டுகிறார்கள். நீங்கள் வருத்தப்படும் ஒரு குழி முடிவுக்கு உங்களை இயக்குவதற்கு முன்பு நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது என்ன? உங்கள் எகிப்தில் கடவுளை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று நீங்கள் நினைத்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் உணர்ந்தால் யோசேப்பின் கதை இப்போதுதான் தொடங்குகிறது. கடவுள் உங்கள் வலியை விட பெரிய ஒன்றை அமைக்கலாம். ஆதியாகமத்தின் மீதமுள்ள பகுதிக்கு நாம் முன்னேறும்போது நினைவில் கொள்ளுங்கள், பெத்தேலின் கடவுள் தோத்தானின் கடவுளும் எகிப்தின் கடவுளும் ஆவார். அவர் வழிபாட்டு தருணங்களில் மட்டும் நம்மை சந்திக்கவில்லை, அவர் நம்மை குழிகள், சிறைச்சாலைகள் மற்றும் அரண்மனைகளில் சந்திக்கிறார். அவர் எப்போதும் தனது உடன்படிக்கை கதையை எல்லாவற்றிலும் செய்கிறார்.